السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் சத்தியமான வார்த்தை அல்லாஹ்வினுடைய கலாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் நேர்த்தியான வழிகாட்டல் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிகாட்டல்கள் வழிமுறைகள் என்றும் காரியங்களில் மிக மோசமானவை மார்க்கம் என்கிற பெயரில் உண்டு பண்ணப்பட்ட பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடுகள்,
வழிகேடுகள் யாவும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அந்த ஹதீஸை இந்த ஜுமா பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் உங்கள் சிந்தனைகளில் பதிகின்றேன். வாழுகின்ற இந்த சொற்ப வாழ்க்கையில் முடியுமானவரை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி வழிபட்டு நடந்து கொள்ளும்படி என்னையும் உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்தில் ஈமானும் வெட்க உணர்வும் என்கிற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். அதிகமாக வெட்க உணர்வை பற்றி பேச வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அடிப்படையில் இந்த மனிதர்களை வெட்க உணர்வுள்ளவர்களாக படைத்திருக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வெட்க உணர்வை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டினார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரிந்த ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமான் பிதஉன் வ சபஊன் அவ் பிதஉன் வ சித்தூன ஷுஅபா ஃபஅஃபலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீகி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்துன் மினல் ஈமான். ஈமானுக்கு 70 சொச்சம் கிளைகள் இருக்கின்றன, அல்லது 60 சொச்சம் கிளைகள் இருக்கின்றன. அதில் முதற்தரமானது அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹுவை பற்றிய ஈமான். அதில் ஆக அடித்தரமான ஈமானில் உள்ளதுதான் மனிதர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய வற்றிலிருந்து பாதையை விட்டு அப்புறப்படுத்துதல், மனிதர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்துகின்றவற்றை விட்டு பாதைகளை சுத்தப்படுத்துதல். முதலாவதையும் இறுதியானதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஏனைய எந்த ஒரு விடயத்தையும் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயத்தை மையப்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்க உணர்வு ஈமானின் ஒரு பகுதி என்பதை அடையாளப்படுத்தினார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வெட்க உணர்வை நாம் எப்பொழுதும் ஈமானோடு சம்பந்தப்படுத்தி விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈமான் உள்ள ஒருவனிடத்தில் வெட்க உணர்வு இருக்கும், வெட்க உணர்வு இல்லாதவனிடத்தில் ஈமான் இருக்காது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் வெட்கத்தை எப்படி எங்களுக்கு அடையாளப்படுத்தி தருகிறது? நாம் இந்த உணர்வை எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும்? எந்தெந்த இடங்களிலெல்லாம் எங்களுக்கு இந்த வெட்க உணர்வு வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
முதலாவதாக நாம் வெட்கப்பட வேண்டிய இடம், அல்லாஹுக்கு முன்னால் நாம் வெட்கப்பட வேண்டும். அல்லாஹுக்கு முன்னால் வெட்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும் என்று சொன்னால், வெட்க உணர்வு அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிற நிஅமத் என்பதை உணர வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் அல்லாஹுக்கு முன்னால் எப்பொழுது நாம் வெட்கப்படுவோம் என்றால், இவை அனைத்தும் அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிற நிஅமத் என்பதை உணர்கின்ற பொழுது, எப்பொழுது நாம் இவையெல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிற நிஅமத் என்பதை உணர்வோம் என்று சொன்னால், அந்த நிஅமத்துகள் கொடுக்கப்படாதவர்களை நாம் காணுகின்ற பொழுது, நாம் இன்று நிறைய ஸ்மார்ட் போன்களை யூஸ் பண்ணுகிறோம், நிறைய ரீல்ஸ்களை பார்க்கிறோம். நினைத்து பாருங்கள், பார்வை கொடுக்கப்படாத ஒரு நபரை நினைத்து அல்லது பார்வை பறிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதரை நினைத்து பாருங்கள். நாம் இன்றைக்கு எதையெல்லாம் எமது காதுகளினால் கேட்கிறோம். பெரியதொரு நிஅமத். இந்த செவிப்புலன்களை இழந்தவர்களை பற்றி நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத் பெரிதாக நீங்கள் ஒன்றும் நினைக்க தேவையில்லை. சாதாரணமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற உணவு, பெரிய ஆடம்பரமான உணவுகள் அல்ல. சாதாரணமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற வீடு, சாதாரணமாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இவை அனைத்தும் யாரோ ஒருவர் வாழ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்கான வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை நாம் ஒவ்வொரு நொடிகளிலும் நிமிடங்களிலும் நினைத்து பார்க்க வேண்டும். தெளிவாக பேசுகிறோம், நாவில் எந்த கொன்னல் தன்மையும் இல்லை, சரியாக நடக்கிறோம், அங்க அவயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது, பார்வைகள் சரியாக இருக்கிறது, நல்ல சுய சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம். இவற்றையெல்லாம் தந்த அல்லாஹுக்கு முன்னால் எப்படி நான் வெட்கப்படாமல் இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள், தொழுதால் தான் உங்களுக்கு ஆக்சிஜன் வழங்கப்படும் என்கிற சட்டத்தை அல்லாஹு தஆலா வைத்திருந்தால், நேரத்துக்கு ஜமாத்தோடு தொழுவதால் தான் உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் என்கிற சட்டத்தை அல்லாஹு தஆலா வைத்திருந்தால், எத்தனை பேர் நாம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்போம்? ஹராம் ஹலாலை பேணுபவர்களுக்குத்தான் தூக்கத்தை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா நிபந்தனையாக வைத்திருந்தால், எத்தனை பேர் நாம் இன்றைக்கு நோயாளர்களாக சுத்திக் கொண்டிருந்திருப்போம்? ஹய்யா அலஸ் ஸலா. இத்தனை நிஅமத்துகளையும் தருகிற அல்லாஹ், இத்தனை கோடான கோடி புரிந்தும் புரியாமலும் இருக்கின்ற அருட்கொடைகளை எல்லாம் நாம் சுமந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் ஹய்யா அலஸ் ஸலா அழைப்பவன் யார்? அல்லாஹு அக்பர். பெரிய இறைவன், மகத்தான இறைவன், உங்களை படைத்து போஷித்து உங்களுக்கான அருட்கொடைகளை தந்து கொண்டிருக்கிற இறைவன் உங்களை தொழுகைக்காக அழைக்கிறான் என்று சொன்னால், நான் அல்லாஹுக்கு பதிலளிக்காமல் இருப்பது எனது வெட்க உணர்வை கேள்விக்குட்படுத்துமா இல்லையா? கேள்விக்குட்படுத்த வேண்டும். எப்படி நான் வெட்கம் இல்லாமல் இத்தனையும் அனுபவித்துக் கொண்டு அந்த ரப்புக்கு கட்டுப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வது என்கிற வெட்க உணர்வு வர வேண்டும்.
அதே போன்று ஹராம் ஹலால்களை தவறுகின்ற விடயத்தில் வர வேண்டும். ஒரு சின்ன இடத்திலும் ஹராம் எனது வாழ்க்கையில் கலந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நாளைக்கு நான் நிற்கப் போகிறேன். எந்த உணர்வோடு நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பேன்? எனக்கு வெட்கம் இல்லையா என்கிற மனசாட்சியை நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் சகல இடங்களிலும் வெட்கப்படுவோம். எமது சகல காரியங்களை செய்கின்ற பொழுதும் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக என்ன நாடுவான்? அல்லாஹு தஆலா என்னை விரும்புவானா? பொதுவாக சாதாரணமாக மனிதர்களுக்கும் இடையில் கூட என்னிடத்தில் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் கூட நான் விரும்புகின்ற அல்லது நான் மரியாதை வைத்திருக்கிற அல்லது என் மீது மரியாதை வைத்திருக்கிற ஒரு நபருக்கு முன்னால் அந்த குணத்தை நான் ஒழித்துக் கொள்ளவே விரும்புவேன். வெட்கம் என்னை தடுத்துவிடும். ஆனால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற அல்லாஹுக்கு முன்னால் வெட்க உணர்வு வரவில்லை என்றிருந்தால், வெட்க உணர்வு வராவிட்டால் எமது ஈமானை நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்கிறான், அலம் தஅலம் பிஅன்னல்லாஹ யரா. அல்லாஹு தஆலா உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? மனசாட்சியை நோக்கி கேட்கப்படுகிற ஒரு கேள்வி அது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் விடுக்கப்படுகின்ற கேள்வி அது. ஒரு சமூகத்துக்கான கேள்வி அல்ல, ஒவ்வொரு தனி மனிதருக்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். அலம் தஅலம் பிஅன்னல்லாஹ யரா. அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வு உங்களிடத்தில் வர வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முல்கிலே சொல்லுகின்ற ஒரு வசனம் இருக்கிறது, வாசிர்ரு கௌலக்கும். உங்களது வார்த்தைகளை நீங்கள் இரகசியமாக வைத்திருங்கள். அவிஜ்ஹரு பிஹி, நீங்கள் அல்லது அதனை பரகசியப்படுத்தி விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இன்னஹு அலீமும் பிஸாத்தி சுதூர், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கின்றவற்றையும் அறிகின்றவனாக இருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லா நேரங்களிலும் நாங்கள் படைப்பினங்களுக்கிடையில் வெட்கப்படுகிறோம், படைத்தவனை மறந்தே விடுகிறோம். எனவே வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஒருவன் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் வெட்கப்பட வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா தந்திருக்கிற நிஅமத்துகள், அல்லாஹு தஆலா தர்மத்தை எங்கிருந்து கொடுக்க சொல்கிறான்? நான் தந்திருக்கிற கொடைகளில் இருந்து, ரிஸ்குகளில் இருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அப்படி அல்லாஹு தஆலா கேட்கிற பொழுது தந்தவன் கேட்கிறான் கொடுக்க சொல்லி, என்னிடத்தில் வெட்க உணர்வு வர வேண்டும். அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கின்ற பொழுது அந்த வெட்க உணர்வோடு அல்லாஹு தஆலா கேட்கிறானே, நான் எப்படி கொடுக்காமல் இருப்பது என்கிற அந்த உணர்வோடு நாம் இபாதத்துகளை அணுக வேண்டும். பாவங்களை செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, இந்த பார்வையை தந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், செவிப்புலன்களை தந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ பேர் அங்கவீனர்களாக இருக்கின்ற ஒரு சமூகத்தில் நான் நல்ல திடகாத்திரமானவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது நான் தான் இதற்கு தகுதியானவன் என்கிற உணர்வு, அந்த ஈமானிய ரூஹானியத் எங்களிடத்தில் வர வேண்டும். அடுத்ததாக நாம் வெட்கப்படுவதற்கான மிக முக்கியமான இடம், மனிதர்களுக்கிடையில் நாம் இந்த வெட்க உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். வெட்க உணர்வு அற்றுப்போய் இருக்கிறது. சமூகத்துக்கு ஒவ்வாத எத்தனையோ காரியங்களை நாம் சடங்காக சம்பிரதாயமாக இந்த சமூகத்திலே அரங்கேற்றுகிறோம். இந்த வயது போனால் வேற என்ன வயதில் நான் இதையெல்லாம் அனுபவித்துக் கொள்ள முடியும் என்கிற சடவாத சிந்தனைகளுக்குள் நாம் மூழ்கி போயிருக்கிறோம். நானும் தான், நீங்களும் தான். என்னை முன்னிலைப்படுத்தி நான் பேசுகிறேன், உங்களையும் முன்னிலைப்படுத்தி பேச வேண்டும். கேட்கின்ற ஒவ்வொரு உரைகளும் உங்களை நோக்கி கேட்கின்ற பேசப்படுகின்ற உரைகளாக உணர வேண்டும். பேசுகின்ற நானும் இந்த உரை எனக்கும் சேர்த்துத்தான் பேசுகிறேன் என்கிற அந்த உணர்வு எங்களிடத்தில் வர வேண்டும். இன்றைக்கு நிறையவே குன்றி போயிருக்கிறது. எல்லோரும் ஒரு பாவத்தை எச்சரிக்கிற பொழுது
இது அந்த ஜமாத்தை நோக்கி பேசுகின்ற வசனங்கள். இது அந்த ஜமாத்தை ஹஸரத் சாடுகிறார் என்கிற கோணத்தில் பார்க்கிறோமே தவிர என்னை நோக்கி சுட்டிக்காட்டப்படுகிறது என்கிற உணர்வு, அந்த உணர்வை விட்டு நாம் இன்றைக்கு தூரமாய் போய்கொண்டே இருக்கிறோம். கேட்டால் கொள்கைவாதிகள் என்று பெருமை பேசிக் கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே மனிதர்களுக்கிடையில் நாம் வெட்க உணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு தந்தை அந்த வீட்டுக்குள் மானக்கேடான விடயங்களை அரங்கேற்றக்கூடாது, அனுமதிக்கவும் கூடாது. அல்லாஹு தஆலா சுமத்தி இருக்கிற பொறுப்பது. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் அழகான ஒரு பகுதியை அல் குர்ஆனிலே பேசுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற பத்தினித்தனமான பெண் கருவை சுமக்கிறார்கள். சுமந்து கொண்டு கருவை பெற்றெடுப்பதற்கு, சிசுவை ஜனிப்பதற்கான, பெற்றெடுப்பதற்கான நேரம் வருகின்ற நேரத்தில் அந்த தாய் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நசியன் மன்சியா. சமூகமே பழி சுமத்துகிறது, சமூகமே சொல்கிறது நடத்தை கட்டவள் என்று. அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய வெட்க உணர்வோடு வளர்ந்த ஒரு பெண்ணினுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த பேச்சுகளை எல்லாம் கேட்பதற்கு, இந்த விடயங்களை எல்லாம் செய்மடுப்பதற்கு நான் மரணித்து மறக்கப்பட்டவளாக மாறி இருக்க கூடாதா என்கிற ஏக்கத்தில் சொன்ன வார்த்தையை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், வாழுகின்ற வாழ்க்கைக்கு வெட்க உணர்வு முக்கியம். வெட்க உணர்வு இல்லாதவர்களிடத்தில் வாழ்வதே அர்த்தமில்லை என்பதை அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கதையினூடாக அல் குர்ஆனில் எங்களுக்கு விவரித்து தருகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இந்த வெட்க உணர்வை ஒரு சமூகம் எப்படி பார்க்கும் என்பதை அல்லாஹு தஆலா அழகாக சொல்லித் தருகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை சுமந்து கொண்டு வருகிற பொழுது அந்த சமூகம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கேள்விக்குட்படுத்துவதற்கு முன்னால், நீ எப்படி குழந்தையை பெற்றெடுத்தாய் என்று எச்சரிப்பதற்கு முன்னால் அந்த சமூகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா கான அபூகி இம்ரா சௌஇன் வ மா கான தும்முகி பகியா. அந்த சமூகம் சொன்னது, மரியமே, உங்களது தந்தை மோசமானவனும் இல்லை, உங்களது தாய் நடத்தை கெட்டவளும் இல்லை. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு இந்த நிலை எப்படி வந்தது? ஏனென்று சொன்னால், மோசமான தந்தை இருக்கின்ற வீட்டிலிருந்து வெட்க உணர்வோடுள்ள குழந்தைகள் உருவாக மாட்டார்கள். நடத்தை கெட்ட தாய் இருக்கின்ற வீட்டிலிருந்து வெட்க உணர்வோடு உள்ள குழந்தைகள் உருவாக மாட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பாடமாக சொல்லித் தருகிறான். எனவே வெட்க உணர்வு ஒரு வீட்டுக்குள் வர வேண்டுமாக இருந்தால் வீட்டை வழிநடாத்துகின்ற தந்தையிடத்தில் அந்த உணர்வு இருக்க வேண்டும். கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தவர்கள் 3 பேர்கள். அதிலே ஒரு சாரார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி யுகிர்ரு ஃபீ பைத்திஹில் குபுத். தாம் வாழுகின்ற வீட்டுக்குள் மனைவி வெட்க உணர்வு இல்லாமல் இருக்கிற பொழுது, பிள்ளை வெட்க உணர்வை தாண்டி நடக்கிற பொழுது, அவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறானே ஒரு ஆண், கண்டுகொள்ளாமல் இருக்கிறானே ஒரு ஆண், அவனை அல்லாஹு தஆலா மறுமை நாளையில் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். எனவே வெட்க உணர்வுள்ளவர்களை நாம் எமது வீடுகளில் இருந்து உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வீடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் சமூகமாகிறார்கள். சமூகமயமாகுகின்ற பொழுது எமது பாடசாலைகள் அதில் பிரதிபலிக்க வேண்டும். எமது நேசரிகள் இந்த வெட்க உணர்வோடு அந்த நேசரிக்கான நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். இன்னும் ஒரு அழகான சம்பவத்தை குர்ஆன் சொல்கிறது. மிகவும் அழகான ஒரு நேர்த்தியான சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் தேசத்துக்கு செல்கிறார்கள். மதியன் தேசத்தில் ஒரு கிணற்றுக்கடியில் செல்கிற பொழுது அங்கே எல்லோரும் அவர்களது கால்நடைகளுக்கு அந்த நீர்நிலையில் இருந்து நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் தூரமாக, யுவதிகள் தூரமாக நிற்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், ஏன் இவர்கள் தனித்திருக்கிறார்கள்? அந்த 2 பெண்களிடத்திலும் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், கால மா ஹத்புக்மா, நீங்க 2 பேரும் அந்த இடத்திலிருந்து தள்ளி நிற்பதற்கான காரணம் என்ன? அந்த 2 யுவதிகளும் சொல்கிறார்கள், காலத்தா லா நஸ்கி ஹத்தா யுஸ்திர ரிஆ வ அபூனா ஷைഖுன் கபீர். எங்களுக்கு இந்த ஆண்களோடு கலந்து எமது கால்நடைகளுக்கு நீர் புகட்ட முடியாது, அதனால் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் சென்ற பின் நாம் நீரை எடுத்துக்கொள்ளலாம் என்று. தொடர்ந்து அந்த பெண்கள் ஒரு விடயத்தை நுணுக்கமாக சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா நுணுக்கமாக பதில் சொல்கிறான், வ அபூனா ஷைഖுன் கபீர். நாங்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் என்று சொன்னால், எங்களது தந்தை வயோதிபராக இருக்கிறார், அவரால் வர முடியவில்லை, அதற்காக வேண்டி நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞர், எதுவுமே பேசவில்லை. அவர்களது கால்நடைகளுக்கான நீரை போய் எடுத்துக் கொடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அழகாக பதிவு செய்கிறார், ஃபஸகா லஹுமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 யுவதிகளுக்கும் நீரை எடுத்துக் கொடுத்தார்கள். பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு தான் மதியன் என்கிற பகுதிக்கு வருகிறார்கள். அந்த பெண்களிடம் எந்த உதவியையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மர நிழலுக்கு செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான், சும்ம தவல்லா இலா தில். ஒரு நிழலுக்கிடையில் அவர் சென்றார். ஃபகால, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கென்று இந்த நேரத்தில் என்ன நலவை இறக்கினாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாகவே இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தாலா முக்கியமான பகுதியை சொல்கிறான். அந்த பெண்கள் போய் திரும்ப வருகிறார்கள். ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா. அந்த 2 பெண்களில் ஒரு பெண், ஒரு யுவதி, தம்ஷி அலா இஸ்திஹ்யா, வெட்கத்தோடு, வெட்க உணர்வோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தாள். காலத், சொன்னால், இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா ஸகைதலனா. எங்களுக்கு நீங்கள் நீர் புகட்டியதற்காக வேண்டி உங்களுக்கு கூலி தருவதற்கு எங்களுடைய தந்தை உங்களை அழைத்து வரச் சொன்னார். அல்லாஹு தாலா அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினார், வந்து அழைத்தார் என்பதை முடிக்காமல் தம்சி அலா இஸ்திஹ்யா, அந்த பெண் வெட்கத்தோடு நடந்து வந்தாள், வெட்க உணர்வோடு நடந்து வந்தாள் என்று ஒரு பத்தினித்தனமான பெண்ணை பற்றி அல்லாஹு தாலா விவரிக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த பெண்ணை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது கூட வேறு எதுவுமே பேசவில்லை, எந்த விதமான அட்வான்டேஜும் எடுக்கவில்லை. வந்து வாப்பா அழைக்கிறார், அவ்வளவுதான் மெசேஜ். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமும் தனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, யுவதிகள் வந்திருக்கிறார்கள், அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட நினைக்கவில்லை. உதவியை செய்தார்கள், கடமை முடிந்தது, அல்லாஹ்விடத்தில் போய் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தார். நீங்கள் வெட்க உணர்வோடு நடந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து பாருங்கள், அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா உடனடியாக செவிசாய்ப்பான், உடனடியாக அல்லாஹு தாலா அங்கீகரிப்பான். அதே போன்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தந்தையிடத்தில் செல்கிறார்கள். தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கட்டளை இடுகிறார்கள், எனது ஒரு பெண் பிள்ளையை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன், அதற்கு நீங்கள் 10 வருடங்கள் அல்லது 8 வருடங்கள் என்னிடத்தில் வேலை செய்ய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு மனதோடு அந்த வேலையை செய்ய 10 வருடங்கள் மகருக்கு அந்த மனிதரிடத்தில் வேலை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்றால், அந்த பெண்ணிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ட குணம் என்ன?
10 வருடம் ஒத்தருக்காக நான் காத்திருப்பேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுப்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடத்தில் கண்ட உணர்வு என்ன? தம்சி அலா இஸ்திஹியா, வெக்கத்தோடு நாணத்தோடு அந்த பெண் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இந்த விடயத்தை சொன்ன அந்த உணர்வு, அந்த வெட்க உணர்வுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணின் மீது விருப்பம் கொள்வதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. 10 வருடங்கள் மகர் செய்தேனும் அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்வேன் என்கிற இடத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வர வைத்தது வெட்கம் என்கிற அந்த உணர்வு தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாம் வெட்க உணர்வுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். வெட்க உணர்வு எமது ஈமானின் ஒரு அங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இபாதத்துகளில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணர்வை பரிசீலித்து பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போது சொன்னார்கள், ஹைரு சுஃபூஃப், தொழுகைக்கு நிற்கின்ற வரிசைகளிலே ஆக சிறந்த வரிசை ஆண்களினுடைய முதல் வரிசை, ஆக மோசமான வரிசை ஆண்களினுடைய கடைசி வரிசை என்று சொன்னார்கள். ஆண்களும் பெண்களும் தொழுகின்ற இடத்தில். அதே போன்று பெண்களுக்கான ஆக சிறந்த வரிசை பெண்களினுடைய கடைசி சஃப் என்று சொன்னார்கள். ஆக மோசமான சஃப் ஆண்களோடு தொடர்ந்திருக்கின்ற சஃப் என்று சொன்னார்கள். இபாதத்துகளில் கூட இந்த உணர்வை மையப்படுத்தி அல்லாஹ்வினுடைய தூதர் கதைத்தார்கள், பேசினார்கள், இந்த சமூகத்துக்கு வலுவூட்டினார்கள், வழிகாட்டினார்கள் என்பதை நாம் படிக்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன இடங்களில் எல்லாம் இந்த உணர்வு கேள்விக்குட்படுத்தப்படுமோ அந்த இடங்களை எல்லாம் கடுமையாக எச்சரித்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வத்துஹூலு அலன் நிசா, பெண்களிடத்தில் நீங்கள் நுழைவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அப்பொழுது சிலர் கேட்டார்கள், அல் ஹமு, வீட்டிலே இருக்கின்ற மச்சான், அதாவது சகோதரியினுடைய கணவன்மார்கள், அந்த கணவன்மாருக்கு மத்தியிலும் நாங்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டுமா என்று பெண்கள் கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹமுல் மவுத், அவர்கள் மரணத்துக்கு சமானம், அவர்கள் ஒரு விஷக்கிருமி என்பது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்று சொன்னால், நீங்கள் சகஜமாக இருக்கின்ற இடங்களில் கூட அப்படி நடந்து கொள்ளக்கூடாது, வெட்க உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். இந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். மதீனாவை சுத்தப்படுத்துகின்ற வேளையில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி இருக்கிறார்கள். அந்த பெண்மணி ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு போன்ற ஒரு நோய் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க மாட்டீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நோயை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா அதற்கு பதிலாக சுவர்க்கத்தை தருவான். ஒரு வயோதிப பெண் அவர். திரும்ப அந்த பெண் கேட்டார், அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் பொறுத்து கொள்கிறேன், நான் சுவர்க்கத்தை ஆசை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு அந்த நோய் வந்து விழுகின்ற பொழுது என்னை அறியாமல் ஆடைகள் விளங்கி எனது வெட்கங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடுகின்றன, அது நடக்காமல் இருக்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக பிரார்த்தித்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே படிக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த பெண்ணை பார்த்து, ஈமான் உள்ளத்தில் இருந்தால் போதும், நீங்கள் வயோதிப பெண், உங்களை பார்த்து யாரும் ஆசை கொள்ள மாட்டார்கள், எனவே அப்படி விழுவது பிரச்சனை இல்லை, நீங்கள் சுயநினைவோடு அப்படி நடந்து கொள்வதில்லை என்பது போன்று வழிகாட்டவில்லை, பிரார்த்தித்தார்கள் அப்படி நடக்காமல் இருக்க. ஏனென்று சொன்னால் வெட்க உணர்வு என்பது ஈமான். ஈமான் உள்ளவர்களிடத்தில் இருந்துதான் வெட்கம் சம்பந்தமான கேள்விகள் வரும். இப்படி நடப்பது சரியா, இப்படி நடப்பது ஒழுக்கத்துக்கு முரணா என்கிற கேள்விகள் எல்லாம் ஈமானோடு வளர்க்கப்பட்ட சமூகத்திடத்திலிருந்து வரும். அதை தாண்டி ஏனோ தானோ என்று வளர்க்கப்பட்டவர்களுக்கு நத்திங், அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அவர்களது லைஃப் ஸ்டைலை வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நான் பார்க்கிறோம், ஆடை ரீதியாக எத்தனையோ மோசமான கலாச்சாரங்கள். சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் அது ஃபேஷன் என்று, ஆனால் உங்களுக்குத்தான் ஃபேஷன், யாரோ ஒருவருக்கு அது காசு சம்பாதிக்கின்ற ஒரு வணிகம், அதன் மூலமாக சம்பாதிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆண்களுக்கு ஆடைகளை விற்று பார்த்தார்கள், பெண்களுக்கென்று ஆடைகளை விற்று பார்த்தார்கள். இப்பொழுது சனத்தொகையெல்லாம் கூடிவிட்டது, புதிதாக யோசிக்கிறார்கள், இது ரெண்டையும் சேர்த்த ஒரு பாலினத்தை உருவாக்கிவிட்டால் எப்படி வியாபாரம் செய்ய முடியும் என்று. ஒரு காலத்தில் ஆணும்
பெண்ணும் ஓடிப்போனார்கள் என்கிற செய்தி தான் இன்றைக்கு அவளும் ஓடிப்போனாள் என்ற செய்தியை நாம் காதுகளில் கேட்கிறோம். அவனும் வீட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் என்கிற செய்தியை நாம் காதுகளில் கேட்கிறோம். வெட்க உணர்வையெல்லாம் கேள்விக்குட்படுத்துகின்ற நிலையில் எமது அன்றாட தகவல்களும் அன்றாட செய்திகளும் எங்கோ ஒரு நாட்டில் கேட்கப்பட்ட செய்திகள் எல்லாம் இன்றைக்கு எமது பக்கத்து ஊரில் நடப்பதாக, பக்கத்து தெருவில் நடப்பதற்கான செய்திகளாக வந்துவிட்டன. எனவே இந்த நேரத்தில் எமக்கான மிகப்பெரியதொரு பொறுப்பு வெட்க உணர்வை வீட்டிலிருந்து எமது குழந்தைகளிடத்தில் உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கிறது. எனவே வெட்க உணர்வோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலாஹு இலா யௌமித்தீன் வ பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, மின்பருக்கென்றொரு பொறுப்பு இருக்கிறது. சமூகத்தில் காணுகின்ற பாதகமான செயல்களை காணுகின்ற பொழுது, பாவங்களை காணுகின்ற பொழுது தராதரங்கள் பார்க்காது அந்த பாவங்களை எச்சரிக்க வேண்டிய பொறுப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்திலும் வெட்கப்பட்டதில்லை. ஒரு காலத்திலும் சத்தியத்தை சொல்வதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்பட்டதில்லை. ஆனால் நாம் ஷைத்தானை பொறுத்தவரையில் நாம் ஷைத்தானினுடைய அடிமைகளாக மாறக்கூடாது. நாம் அல்லாஹ்வினுடைய அடிமைகள். ஷைத்தான் அவனது முழு நோக்கமுமே எங்களை வெட்கம் கெட்டவர்களாக மாற்ற வேண்டும் என்பது. ஒரு அழகான சம்பவத்தை அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் சொல்லித் தருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள், மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை அனுபவிப்பதற்கான முழு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். ஒரே ஒரு ரூல்ஸ், ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட போக வேணும், லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆனால் ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைகளை தூண்டுவான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஷைத்தான் செய்கின்ற முதல் அல்லது ஷைத்தான் வெற்றி பெற்ற ஒரு இடம் என்று சொன்னால் ஆசைகளை தூண்டுவதில் தான் ஷைத்தான் வெற்றி பெற்றிருக்கிறான். ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருப்பான். ஒரு மாதிரியாக ஆசைகளை தூண்டி அந்த மரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நெருங்க வைக்கிறான். அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டு விடுகிறார்கள், அந்த மரத்தை நெருங்கி விடுகிறார்கள். அல்லாஹு தாலா தண்டனையாக்கினான், ஒரு தண்டனையை கொடுத்தான். ஷைத்தான் வெற்றி கண்டான். என்ன தண்டனை அல்லாஹு தாலா கொடுக்கிறான்? அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலம்மா ஸாக ஷஜரா பதத் லஹுமா சௌஆத்துஹுமா. அவர்கள் அந்த மரத்தை நெருங்கிய பொழுது அவர்கள் என்றைக்கெல்லாம் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் மூடிக்கொண்டிருந்தார்களோ அந்த வெட்கத்தலங்கள் எல்லாம் அப்படியே வெளிப்பட்டு விட்டது. அவர்களது வெட்கத்தலங்கள் எல்லாம் அப்படியே வெளிப்பட்ட பொழுது அவர்கள் சொர்க்கத்தினுடைய இலைகளை பறித்து அதனை மறைக்க ஆரம்பித்தார்கள். அப்ப ஷைத்தானினுடைய டாக்கெட் உங்களது ஆசைகளை தூண்டுவது. இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரியதொரு மார்க்கெட்டிங்கும் ஆசைகளை தூண்டுவது தான். உங்களை எப்படியேனும் ஒரு மொடலை வைத்து அல்லது ஒரு நடிகையை வைத்து நடிகரை வைத்து அவர் அப்படி செய்கிறார், நீங்களும் அதை போன்று இருக்கிறீர்கள் என்கிற உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்தித்தான் வெட்கம் கெட்ட பாதைகளுக்கு எங்களை அழைத்து செல்வதற்கான முழு முயற்சியையும் ஷைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வெட்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவினுடைய ஒரு குணம் சிஃபத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தை அடையாளப்படுத்தினார்கள். இன்னல்லாஹ ஹய்யுன், அல்லாஹு தாலா வெட்கப்படுகிறான். யார் ஒருவர் கையை உயர்த்தி அவரது கையை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹு தாலா வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு இருக்கின்ற சிஃபத்தாக வெட்கத்தை அடையாளப்படுத்தினார்கள். அதே மாதிரி நபிமார்களுக்குரிய சிஃபத்தாகவும் அல்லாஹு தாலா வெட்கத்தை தனித்துவமாக பேசியிருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, வெட்க உணர்வை நாம் எனக்குள், எனது குடும்பத்துக்குள், எனது சகோதரர்களுக்கிடையில் எப்படி உருவாக்கிக் கொள்வது என்கிற இடத்தில் நாம் ஈமானை பலப்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் நாம்
எப்படி இருந்தோமோ இருக்கட்டும், ஆனால் தௌபாவோடு நாம் இனி வருகின்ற நாட்களை கடத்த வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சட்டென்று இந்த வாழ்க்கை முடிந்துவிடும். நீங்களும் நானும் எதிர்பாராத கணத்தில் இந்த ரூஹை அல்லாஹு தாலா பறித்து விடுவான். நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் சந்தோஷமாக உறங்கச் செல்கின்ற இரவு யாரோ ஒருவரின் கடைசி இரவு. நாங்கள் கேலி கும்மாளத்தோடு, மார்க்கத்துக்கு முரணான விடயங்களோடு, பாவங்களோடு, ஹராத்தோடு, போதை வஸ்துக்களோடு இருக்கின்ற சந்தோஷமான இரவு உலகத்துக்கு யாரோ ஒருவர் உயிரை இழுத்து கொண்டிருக்கிற சக்கராத்தினுடைய இரவு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர், நாளைக்கு நான், இன்றைக்கு அவர், நாளைக்கு நான் என்கிற அந்த உணர்வு வருகின்ற பொழுதுதான் வெட்கமுள்ள ஒரு சமூகம் எங்களில் இருந்து உருவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஈமானிய பலம்தான் வெட்க உணர்வை பாதுகாக்கும். வெட்க உணர்வு இல்லாதவனுக்கு ஈமான் இருக்காது, ஈமான் இல்லாதவனுக்கு வெட்க உணர்வும் இருக்காது என்கிற பகுதி மிக முக்கியமானது. அடுத்ததாக அல்லாஹு தாலா, நாம் இன்றைக்கு சிசிடிவிக்கு பயப்படுகிறோம், கேமராக்களுக்கு பயப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹுக்கு பயப்படுவதில்லை. அல்லாஹு தாலா எங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தாலாவினுடைய பார்வையை விட்டு நாங்கள் தாண்டிவிடவே முடியாது. எனவே அல்லாஹனுடைய பார்வை எங்களுக்கு இருக்கிறது என்கிற உணர்வு எங்களிடத்தில் வர வேண்டும். அதே மாதிரி நான் கடைசியாக ஒரு பகுதியோடு முடித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களோடு தொடர்பில் இருங்கள், நல்ல நட்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் வெட்க உணர்வை உங்களுக்கு தரும். சூரா கஹ்ஃபிலே அல்லாஹு தாலா அழகான ஒரு சம்பவத்தை சொல்கிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஊரிலே நடந்த மானக்கேடான விடயங்களை விட்டும், ஹராத்தை விட்டும், சிலை வணக்கத்தை விட்டும் ஒரு சில இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியே வந்தார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த கதை. இந்த கதையிலே ஒரு நுணுக்கமான பகுதி இருக்கிற சகோதரர்களே. அல்லாஹு தாலா சொல்கிறான், சலாசத்துன் ராபியுஹும் கல்புகும் ஹம்சத்துன் சாதிசுஹும் கல்புகும். அவர்கள் சலாசத்துன் 3 பேர், 4வதாக ஒரு நாய் சென்றது, 5 பேர், 6வதாக ஒரு நாய் சென்றது என்று அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தில் ஏன் ஒரு நாயை சொல்ல வேண்டும்? ஏன் ஒரு நாயை அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான்? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாய்க்கு தேவை சாப்பாடு. அது அவர்கள் கொடுத்தால் என்ன, ஊருக்குள் கிடைத்தால் என்ன? ஆனால் சேர்ந்திருந்தவர்கள் நல்லவர்கள். அவர்கள் ஒரு விடயத்தை விட்டு தவிர்ந்து ஊரை விட்டு செல்கின்ற பொழுது கூடவே அந்த நாயும் எந்த விதமான அறிவும் இல்லாமல் செல்கிறது. அதற்கென்று சுய அறிவோடு அது செல்லவில்லை. ஆனால் சேர்ந்தவர்கள் எங்களை தவறாக வழிகாட்ட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை அந்த நாய்க்கு இருந்தது. எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை அந்த நாய்க்கு இருந்தது. அந்த நாய் சென்றது. எனவே நீங்கள் உங்களுக்குள் ஈமானை வளர்த்து கொள்ளாவிட்டாலும், அதற்கான ஏற்பாடுகள் செய்யாவிட்டாலும், நீங்கள் நல்லவர்களோடு இருக்கின்ற பொழுது ஒட்டோவாக உங்களுக்குள் நல்ல குணங்கள் வரும். நீங்கள் வெட்கப்படுகின்றவர்களோடு, ஈமான் உள்ளவர்களோடு பழகுகின்ற பொழுது உங்களது குழந்தைகளிடத்தில் ஒட்டோவாக அந்த ஈமானிய உணர்வு வரும். அது யாரு பார்க்கிறார்கள் பார்க்கவில்லை என்கிற உணர்வை தாண்டி நல்லவர்கள் அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது எப்படி ஒரு நறுமணத்தை பூசுகின்ற பொழுது பக்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வாசம் செல்கிறதோ, அதே போன்று நீங்கள் நல்லவர்களோடு தொடர்பு வையுங்கள். அந்த உணர்வுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எமது வாழ்க்கையில் வந்துவிடும் என்கிற அந்த மெசேஜோடு நான் இந்த ஜும்மா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களது தீனுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்து கொள்ளுங்கள் என்கிற மெசேஜோடு நான் இந்த ஜும்மா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.